அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய பூரணம் செல்வகுமார். எனக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்க நீலகண்டன். நான் செல்லமா அவரை இயக்குனர் தான் கூப்பிடுவேன். ஸோ அவருக்கு எனது நெஞ்சான்ற நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிளாஸை கவனிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் எடுக்கிற சப்ஜெக்ட் கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நான் கார்பரேட் என்டைட்டி. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னுரையுடன் போனால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டால் கைடன்ஸ் நோட் இத்தனை நாள் நான் கார்பரேட் என்டைட்டிக்கு ஒரு ஃபார்மெட் இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபார்மெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ஒரே வரி. ஆக்சுவலாக இந்த கைடன்ஸ் நோட் இஷ்யூ பண்ணது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ஒன்று. அதனுடைய மெம்பர்களை இது கவர் பண்ணும். இது ஆக்ட் கிடையாது, இது கைடன்ஸ் நோட், ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். சிஏ இன்ஸ்டியூட்டோட மெம்பர்ஸை இன் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்கள இது கவர் பண்ணும் இருக்கு. பட் இது ப்ராக்டிக்கலாக அந்த மெம்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்தா கூட இதில் ப்ராக்டிக்கலாக எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். நம்ம மட்டும் இல்லை. ஆக்சுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தர். பட் இதில் அந்த ஃபார்மெட்டில் போடுறது, அந்த ஃபார்மெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அப்கோர்ஸ் இப்போ டேலியில் கூட டேலியிலேருந்து எக்ஸ்எம்எல் போய் எக்ஸல் போய் அந்த மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் டெக்னிக்கலாக ஒரு பக்கம் நடந்தால் கூட நம்ம ஏன் இதுக்கு பிஹைண்ட் ஸ்கீம் என்ன இருக்கு, ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க? அப்படியே கைடன்ஸ் நோட் ஒரு ஃபார்மெட் இருக்கு சார், மேலே கரண்ட் அசெட் இருக்கு சார், கீழே கரண்ட் லைபிலிட்டி இருக்கு சார், ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் இருக்கு சார், அதை அப்படியே பார்த்து படிச்சுட்டு போறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அது படிக்கிறதுக்கு நீங்களே எக்ஸல் ஃபைல்ல எல்லாமே போட்டு இது பண்ணிக்குவீங்களா? அந்த மாதிரி இருக்கணும். பட் இப்போ கைடன்ஸ் நோட் இஷ்யூ பண்ணியிருக்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது, அதை மெம்பர் கவர் பண்ணும். பட் மெம்பர் கவர் பண்ணினால் கூட நம்ம எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இதோட விஸ்டம் புரிஞ்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது இப்போ வந்திருக்கிற இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. இது ரெண்டாவது டாப்பிக்காக எடுக்கிறேன். ஏன்னா கைடன்ஸ் நோட் 1 ஹவர் எடுத்தால் அது அப்படியே ஒரு ட்ரையாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் கைடன்ஸ் நோட் விரைவாகவும் என்னுடைய கருத்துக்களை ஸ்பீடாகவும் தெரிவித்து கொண்டு நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சேஞ்சஸ் அப்புறம் ஹெச்எஃப் இன்ட்ரடக்ஷன் இதுக்கு நான் போயிடுறேன். கூடிய மட்டும் மிக விரைவாகவும், சில இடங்களில் விரைவாகவும், சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் சொல்கிறேன். இப்போ கைடன்ஸ் நாட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் கார்பரேட் என்டைட்டி. சரி, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கைடன்ஸ் நோட் இஷ்யூ பை இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய மெம்பரை கவர் பண்ணும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ திடீர்னு இப்போ கைடன்ஸ் நோட் விட்டுருக்காங்க இன்ஸ்டியூட்டு. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏன் இது இப்பொழுது ஏன் அவசியம்? ஒன்று, ஏன்னா இதில் பார்க்கும்போது இத்தனை நாள் நான் கார்பரேட் என்டிட்டி டி ஃபார்மில் போட்டுட்டு இருப்போம். பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் வேற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் போட்டிருப்போம். நமக்கு எக்ஸலில் கேபிட்டல் அக்கௌண்ட் மேலே இருக்கும், இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே இருக்கும், கரண்ட் அசெட் இருக்கும், கரண்ட் லைபிலிட்டி இருக்கும். ஏன் இதனுடைய அவசியம் மிக மிக எழுகிறது? ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற விஸ்டம் தாட்ல கார்பரேட் என்டிட்டி ஷெட்யூல் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறை செய்கிறது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம டேலியில வச்சுக்கலாம், ஜோஹோ சாஃப்ட்வேர்ல வச்சுக்கலாம், சாப்ல வச்சுக்கலாம், எதுல வேணா வச்சுக்கலாம். பட் கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்தளவு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தளவு ஷெட்யூல் 3 மிக மிக தெளிவாக திட்டவட்டமாக எனக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் வேணும், எனக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் பேலன்ஸ் ஷீட் இருக்கணும், எனக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ணும், எனக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வேணும், இந்த மாதிரி தான் வேணும். இதுதான் ஃபார்மெட்டு. நீங்கள் இதில் பார்த்து கொடுத்துருங்க. நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க, நீங்கள் டேலியோ என்னமோ சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. த ப்ரெசன்டேஷன் ஃபார் த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் ஃபார் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மிக தெளிவாக வரையறை செய்கிறது. எனக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வேணும். ரைட், ஓகே. அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லுதுன்னா, அது ட்ரூ அண்ட் ஃபேர் கிடையாது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் இஷ்யூ பண்ணுது. சிஏ இன்ஸ்டியூட்ல டெக்னிக்கலா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் பண்ணுது. செக்ஷன் 133 பண்ணுது. நேஷனல் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. இதெல்லாம் சும்மா சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட். கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் ஷெட்யூல் 3 ஃபார்மட் பிரகாரம் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வரும்போது அது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை
எடுக்கப்படுகிறது செக்ஷன் 129ல. ஸோ அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. எங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் தான் சார் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், இன்கம் டேக்ஸ் வந்து ஐடிஆர் 1 டு ஐடிஆர் 7. இதில் என்ன சொல்கிறாங்க, ரூல் 12ல் இந்தந்த பேராமீட்டர்ல எனக்கு இந்த ஐடிஆர்ல சொல்லுங்க, இந்த ஐடிஆர் 1 to 7 டிஃபைன் பண்றாங்க. இந்த ஃபார்மட் நீங்க என்னவோ சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணிக்கிங்க, எங்களுக்கு வேணுங்கிற பிரசன்டேஷன் வந்து ஐடிஆர் 1 to 7 இதுல வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க. ஐடிஆர் 1 to 7 நாங்க டிஃப்ரெண்ட் ரூல் 12ல பிரிஸ்கிரைப் பாராமீட்டர் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஃபார்ம்னா ஐடிஆர் 5 அந்த மாதிரி 44 ஏடின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி பேராமீட்டர்ல எங்களுக்கு ஐடிஆர் 1லேருந்து 7லேருந்து எங்களோட தேவைகளுக்கு இதை ஃபார்மட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. நீங்க என்னவோ வச்சுக்கங்க, அப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், அது வேற விஷயம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவு ஜிஎஸ்டிஆர் 1 3B எங்களுக்கு ஜிஎஸ்டி பர்பஸுக்கு ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 9, ஜிஎஸ்டிஆர் 9C, அப்கோர்ஸ் ஜிஎஸ்டிஆர் 10. நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஜிஎஸ்டி பர்பஸுக்கு இதுதான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமும், கம்பெனிஸ் ஆக்டும் சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்டும் சரி, ஜிஎஸ்டி ஆக்டும் சரி, அவங்களுக்கு அவங்க கண்ணோட்டத்துல தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ சார் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கிளியரா இருக்கு, கம்பெனிஸ் ஆக்ட் கிளியரா இருக்கு, ஜிஎஸ்டி கிளியரா இருக்கு, இதெல்லாம் விட்டு போட்டு ஏன் சார் இப்ப கொண்டு வந்து நான் கார்பரேட் என்டிட்டிக்கு எனக்கு இந்த ஃபார்மெட்ல தான் வேணும், 24-25 ஃபினான்ஷியல் இயர்ல அப்ளிகபிள் ஆகும், பிளஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லுகிறார்கள்? ஏன் இந்த அவசியம் எழுகிறது? ஏன்னா கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்தளவு அவங்க தெளிவா இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்தளவு அவங்க தெளிவா இருக்காங்க, ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவு எனக்கு தெளிவா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதுதான் நம்ம மெயினா யூஸ் பண்றோம். அப்போ இந்த ஃபார்மட்டுக்கு உண்டான எல்லாமே இதுல அடங்கிருது. நம்ம பார்க்குற மெயினான சில விஷயங்கள் இதுல அடங்கிருது. ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ண ஃபார்மட்ஸ் இருக்கு, தெளிவா இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேணும். மீதி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இது கேட்கறது. பின்னால ஹியரிங்ல லெஜரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், லொட்டு லொஸ்க்கு அதெல்லாம் கேட்கறாங்க, வேற விஷயம். பட் ஏன் இந்த அவசியம் எழுகிறது? இந்த ஃபார்மட் ஒன்று கம்பல்சரியா இல்ல கம்பல்சரி இல்லையா, ஃபாலோ பண்ணித்தான் ஆகணுமா, ஃபாலோ பண்ணாம போகணுமா? இது வந்து பிரதானமாக மெம்பர்ஸ் கைடன்ஸ் நோட் வந்து மெம்பர்ஸை கவர் ஆகும். ஆக்ட் இல்லைன்னா கூட மெம்பர்ஸ் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணுமா, ஃபாலோ பண்ணலைன்னா என்ன, ஃபாலோ பண்ணலைன்னா அதை எப்படி மேனேஜ் பண்றது, யாருக்கு இது அப்ளிகபிள், யாருக்கு இது நாட் அப்ளிகபிள், யார் இது ரெக்கமெண்டேட்டரி நேச்சர்னு சொல்றாங்க. அப்ப இதுல ஒர்க் பண்றது வந்து ஈவன் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் மெம்பரை கவர் பண்ணணும்னாலும் நம்ம எல்லாமே சேர்ந்து தான் இதுல ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஆடிட்டர் வந்து அது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இருக்கா, இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் இருக்கா, இன் அக்கார்டன்ஸ் வித் கைடன்ஸ் நோட் இருக்காங்கிறத, அதாவது தங்கத்தை உரசி பார்க்கறது, சர்டிஃபை பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இதுல நம்ம எல்லாமே சேர்ந்து பண்றதுனால இதுல விரைவா சில கருத்துக்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நான் கார்பரேட் என்டிட்டிக்கு டெக்னிக்கல் கைடுன்னு விட்டாங்க. அப்புறம் அந்த டெக்னிக்கல் கைடு கைடன்ஸ் நோட்டா வடிவெடுத்துருச்சு. இந்த டெக்னிக்கல் கைடனுக்கும் கைடன்ஸ் நோட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பின்னால பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிஏ இன்ஸ்டியூட் பண்ணது, நான் கார்பரேட் என்டிட்டிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் வேணும். எஸ், அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வேணும்னா அதுக்கு உண்டான பிரின்சிபல், அதுக்கு உண்டான இன்புட் நம்ம கொடுக்கணும். சிஏ இன்ஸ்டியூட் அதை டெக்னிக்கல் கைடுங்கிற ஒரு வடிவத்தில் கொடுத்தது. அடுத்தது இந்த டெக்னிக்கல் கைடை கைடன்ஸ் நோட்டா இப்ப கொண்டு வந்திருக்கு. இந்த டெக்னிக்கல் கைடனுக்கும் கைடன்ஸ் நோட்டுக்கு டெக்னிக்கலா என்ன வித்தியாசங்கிறத பின்னால பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கைடன்ஸ் நோட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் கார்பரேட் என்டிட்டிக்கு எங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் இந்த ஃபார்மெட்ல தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஃபார்மெட் எக்ஸல்லையும் கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ வந்திருக்கான்னு தெரியல, இந்த டேலியிலேருந்து எக்ஸ்எம்எல் மாற்றி எக்ஸல்ல கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸும் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சான்னு தெரியல, நடந்துட்டு இருக்கு, அதுவும் சில வருது. ஸோ இந்த ஸ்பெசிஃபைட் ஃபார்மட் நான் கார்பரேட்டுக்கு இப்போ வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இத்தனை நாள் எத்தனையோ வருஷமா ஓடிட்டு இருக்கு. 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துல எவால்வ் ஆகி நிற்கிறோம். இன்னைக்கு வந்து திடீர்னு எனக்கு நான் கார்பரேட் என்டிட்டிக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ல வரணும் அப்படிங்கிறதோட அவசியம் என்ன? ஏன் அவசியம்? டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், கம்பேரபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா கூட என்ன காரணம்? இந்த கைடன்ஸ் நோட் பார்த்தீங்கன்னா
அப்போ முதல் கருத்து, கைடன்ஸ் நோட் வந்து ஆல் நான் கார்பரேட் என்டைட்டிக்கு அப்ளிகபிள் ஆகும் அன்லஸ் ஸ்பெசிஃபைட். என்ன சார், ஒரு எல்லாத்துக்கும் நான் கார்பரேட் என்டைட்டிக்கு அப்ளை ஆகுறீங்க, அன்லஸ் ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட்டுங்கிறீங்க, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது பார்க்கும்போது நான் சரி இது வந்து நான் கார்பரேட் என்டிட்டிக்கு அப்ளை ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த யார் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இன்கம் டேக்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்தீங்கன்னா நார்மலாக ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து ஒன்னா நம்ம கிளைண்ட்டு, பட் பெரும்பாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆரோட ரிட்டர்ன் அவங்க பிரதானமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஓனர் நமக்கு என்ன பணம் போட்டிருக்கோ என்ன வந்திருக்குங்கிறது மட்டும் கிடையாது. அதோட வெளியிருந்து யாராவது இன்வெஸ்டர் போயிட்டு இருந்தாங்கன்னா கம்பெனியோட ரூட் எப்படி இருக்கு, அதனோட எம்ப்ளாயி ஏப்பா இதில் நம்ம இப்போ சேர்ந்துருக்கோம், நம்ம இதோட ஈடுபட்டு இருக்கோம், ஸோ இதனுடைய ஒரு எப்படி இந்த கம்பெனியோட போக்கு இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் லாபம் காட்டியிருக்காங்களா நட்டம் காட்டியிருக்காங்களா, ஓரளவுக்கு இது எதிர்காலத்தில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம கம்பெனியோடைய ஒரு போக்கு எப்படி இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி கடன் கொடுத்தவங்க பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இவங்கெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எல்லாம் வருஷம் கேட்பாங்க. சப்ளையர்ஸ், கிரெடிட்டார், கஸ்டமர். ஸோ அப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் ஃபார்மேட்ல இருக்கணும், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒரு இதா இருந்தால் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணோன்னா சார் உங்களோட பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் கொடுங்க, அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அதே மாதிரி ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா பிரதானமாக 2-3 வருஷம் பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் கொடுங்க, அதை பார்த்துட்டு நம்ம லோன் என்னங்கிறத முடிவு பண்ணுவோம். உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, உங்கள் அசட் அண்ட் லைபிலிட்டி என்ன, உங்களோட கமிட்மெண்ட் என்ன. அதே மாதிரி ஒரு சப்ளையர்கிட்ட போகிறோம், சார் சப்ளையர் பெருசாக நம்ம கிரெடிட்டோ எதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து பேலன்ஸ் கொடுத்து தான் வாங்குவோம். அப்புறம் பழக்கமாக அவர் என்ன சொல்லுவார், சார் சப்ளையர் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் கொடுங்க, அதனோட ஒரு என்ன கிரெடிட் பீரியடு நீங்கள் எப்படி கமிட்மெண்ட்டாக கொடுக்குறீங்க. அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ், கஸ்டமர்ஸ் இத்தனை பேருமே வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கம்பெனிஸ் ஆக்ட் இருந்தாலும் மீதி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியவங்க, அதை தவிர இன்வெஸ்டர்ஸ், வெளியில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எப்படி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை போகிறதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சார் ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா மல்டி பர்சனாலிட்டி. நம்ம இப்போ டீல் பண்ணிட்டு இருக்கிற மேஜராக டீல் பண்ணிட்டு இருக்கிறது இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கம்பெனிஸ் ஆக்ட் இருந்தாலும் கூட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறவங்க அந்த கம்பெனியோட சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனியோட நிலையை தெரிந்துக்க விரும்புகிற எல்லாமும். பொதுவாக இன்வெஸ்டர், எம்ப்ளாயி, லெண்டர், சப்ளையர்னு சொன்னால் கூட அந்த அந்த கம்பெனியோடைய அந்த கம்பெனினால் நான் கார்பரேட்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அதோட டிரான்சாக்ஷன் வச்சுக்க விரும்புகிறவங்க எல்லாமே கேட்குற முதல் கேள்வி, அந்த பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எப்படிப்பா இருக்கு, கம்பெனி எப்படிப்பா போயிட்டு இருக்கு, போன வருஷம் என்ன இருக்கு, அட்லீஸ்ட் இதை வச்சு நம்ம என்னன்னு கணிக்கலாங்கிறத எப்படி வந்து ஒரு திருமண ப்ரப்போசலுக்கு ஜாதகம் ஒரு முக்கிய ஸ்தானமாக முக்கிய நிர்ணயம் செய்யும் ஒரு இதாக விளங்குகிறதோ இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பப்ளிக் பிரைவேட் மாடல். முதல்லலாம் பாத்தீங்கன்னா பெரிய லிமிடெட் கம்பெனி தான் பண்ணும், இப்ப அப்படி இல்லை. முதல்லலாம் வந்து ஒரு கான்ட்ராக்டோ ஒரு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் போனோம்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இன்னொன்று பெரிய பப்ளிக் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இருக்கணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் வந்தது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் பேஸ்டில் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்களுக்கு பெரிய கார்பரேட்டா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, கொட்டேஷன் தான். 4 இடத்துல கொட்டேஷன் வாங்க. அவர் ராமசாமியோ, ராமச்சந்திரனோ, ராமச்சந்திரன் அன்கோவோ, ராமச்சந்திரன் பிரைவேட் லிமிடெடோ, யாரோ என்னவோ எல்லா இடத்துலையும் கொட்டேஷன் வாங்குங்க. அந்த வேலைக்கு யார் லோ கொட்டேஷன் கால அளவில் சுருக்கமாக கொடுக்குறாங்களோ, லோ கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா முதல்ல பேசுகிற மாதிரி நீங்களா பெரிய பிரைவேட் லிமிடெடா சார், பெரிய கம்பெனியா சார், பெரிய டேர்ன் ஓவரா சார் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் இதெல்லாம் வந்து சப்ளிமெண்டரி பாயிண்டா வச்சுக்கிறாங்க. பட்
பிரதானமாக கொடுக்கும்போது ஒரு கொட்டேஷன் கேட்குறாங்க, சார் இந்த வேலை, இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ஆர் இந்த வேலை, இந்த இடம், இது இதுக்கு வந்து நீங்கள் என்ன கொட்டேஷன் கொடுக்குறீங்க, இந்த இந்த வேலையை எந்த டைமில் முடிப்பீங்க, இந்த வேலைக்கு என்ன சார்ஜ் பண்ணுவீங்க, ஒரு 4-5 கொட்டேஷன் வாங்கி அதில் இருக்கிற லோ கொட்டேஷன் தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கொட்டேஷன் மாதிரி சூஸ் பண்ணும்போது தட் மே பிகேம் ஏ நாட் நெசசரி பிகம் ஏ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆர் லிமிடெட் கம்பெனி ஃபார்மட்டா இருக்க வேண்டாம். ஸோ அப்போ இப்போ என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருதுன்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலத்துல கம்மியான இதுல யார் செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொட்டேஷன் கொடுக்கணுங்கிறான். அந்த மாதிரி போகும்போது அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மற்றதெல்லாம் கேட்கறது ஒரு வழக்கமா இருக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ அப்போ கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் நான் கார்பரேட் முதல் பாயிண்ட், கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்பெசிஃபைடு ஃபார்மட்டை ஷெட்யூல் 3 வடிவத்தில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, இன்கம் டேக்ஸ் வந்து தனக்கு வேணுங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை ஒரு முறையான ஃபார்மட்ல ITR 127ல வாங்கிக்குது. இது 2வது. 3வது வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் தனக்கு தேவையான பீரியாடிக்கல் இன்ஃபர்மேஷன், ஆண்டு நிறைவு இன்ஃபர்மேஷன், ஃபைனல் GSTR 10 ஃபைனல் ரிட்டர்ன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபார்மட்டும் ரிட்டனும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எனக்கு தகவல்களை இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் கொடுக்கணுங்கிறது கொடுக்குது. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க இருந்தால் கூட பொதுவாக பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், குறிப்பாக நான் கார்பரேட் என்டிட்டி பொறுத்தளவு இது மட்டும் ஃபார்மட் எதுவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமையே இருந்திருக்கு. அப்போ உதாரணம் நம்ம பார்த்தா ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி போடுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் மேலே போடுவோம், கடைசி போடுவோம், ஏதோ ஒன்று போடுவோம். ஒவ்வொருத்தரும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு வெர்டிக்கலாக போடுவோம், ஹரிசாண்டலாக போடுவோம், டி ஃபார்மட்டில் போடுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மட்டில் பண்ணோம். ஸோ இப்போ 1/4/2024 குறிப்பாக ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு இந்த கைடன்ஸ் நோட் நான் கார்பரேட் என்ட்ரிக்கு கம்பல்சரியாக ரெக்கமெண்டேட்டரி, ஆனால் கம்பல்சரி. சார் இந்த மாதிரி ஒரு குழப்ப முடியாது. ரெக்கமெண்டேட்டரின்னு சொல்றீங்க, கம்பல்சரின்னு சொல்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து அதை பண்றதுக்கு முன்னால இந்த கைடன்ஸ் நோட் ஆன் நான் கார்பரேட் என்டிட்டி யாருக்கெல்லாம் அப்ளிகபிள். நான் கார்பரேட் என்டிட்டின்னு வந்துட்டாவே என்ன வரப்போகுது? சோல் ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம். உதாரணமா ராமச்சந்திரா அண்ட் கோ. அடுத்தது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ராமச்சந்திரா HF. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ராமச்சந்திரா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ரெஜிஸ்டர்டா இருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்டா இருக்கலாம். ராமச்சந்திரா ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷன், அதாவது பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன், இது நம்ம குடியிருக்கிற அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கெல்லாம் இது முக்கியம். சொசைட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த லா, ட்ரஸ்ட், ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன், எனி அதர் ஆர்ட். நான் கார்பரேட் என்டைல இப்போ ஏலேருந்து H மட்டும் இருக்கு. சோல் ப்ராப்பரேட்டரி நமக்கு தெரிஞ்சது தான், HF நமக்கு தெரிஞ்சது தான். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர்ட் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் அண்டர் த ஆக்ட் தெரியும். ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் அண்டர் த ஆக்டும் நமக்கு தெரியும். ஏன்னா ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் பெரும்பாலும் ஒரு லீகல் ஷேப் வரணுங்கிறதுக்காக சொசைட்டிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்றது பழக்கம். ஆக்சுவலா ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரஸ்ட் வந்து ஒரு ஃபார்மட்டு, ஈவன் லீகல் ஃபார்மட், இன்னும் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மட் இல்லை. அப்போ ட்ரஸ்ட்டுக்கு இந்த ஃபார்மட் அப்ளிகபிள். இந்த ஃபார்மட்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சார்னா, இந்த ஃபார்மட்டை நான் டீட்டெயில்டாக எடுக்க போறதில்ல. பட் அதில் இருக்கக்கூடிய விஸ்டம், அதில் இருக்கக்கூடிய தாட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஐடியா மட்டும் ஷேர் பண்றேன். அது தெரிஞ்சிச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த லா. அப்போ ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர்ட் இருந்தாலும் இது அப்ளிகபிள் ஆகும். ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும். மீதி ஹெச்ங்கிறது ஒரு மிஸ்சலேனியஸ் கேட்டகரி அதர் தென் த கார்பரேட். ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள். எப்ப இருந்து அப்ளிகபிள்? 24-25 ஃபினான்ஷியல் இருந்து அப்ளிகபிள். இப்போ வர்ற ஆடிட்டுக்கு அப்ளிகபிள். ஆடிட்டுக்கு, நான் கார்பரேட்டுக்கு ஆடிட்டுக்கும் டேக்ஸ் ஆடிட்டுக்கு அப்ளிகபிள். அட்டஸ்டேஷன் பண்ணுனா அதுக்கு அப்ளிகபிள். ஸோ நான் கார்பரேட் என்டிட்டி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடை நான் செமினார் முடிஞ்சோன்னு ஷேர் பண்றேன். யாருக்கு அப்ளிகபிள்ங்கிறதுல கிளியரா இருங்க. ட்ரஸ்ட் ஸ்டாட்யூட்டரி யாருக்கு, கார்பரேஷன் மட்டும் ஒரு ஸ்பெஷல் டிசைன் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் டெக்னிக்கல் கைட் ஆன் NPO கேன் ஃபாலோன்னு வேற ஒரு ரெட்டில் போட்டிருக்கேன். அந்த ரெண்டை மட்டும் அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு எக்ஸப்ஷன் யாரு சார்? ஸ்பெசிபிக் ஃபார்மட் வந்து வேற ஆக்ட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, பேங்கிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் பேங்கிங் எல்லாம் லிமிடெட் ஃபார்மட்ல லிஸ்டட்ல தான் இருக்கும். பேங்கிங் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஃபார்மட் இப்படி இருக்குன்னு இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அந்த ஆக்ட்ல வந்து பேலன்ஸ் ஷீட் P&L இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும்ட்டு. ஸோ எங்கெல்லாம் ஸ்பெஷல் ஃபார்மட் அந்த ஆக்ட்ல இருக்கோ அதுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அந்த சட்டத்துல இதுதான் நீ ஃபாலோ பண்ணப்பான்னு சொல்லிட்டா இங்க வர வேண்டியது இல்லை.
ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக இது எது வரும் ரெலவெண்ட் ஆக்ட்னா, பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்தால் கூட சில இடத்துல முனிசிபாலிட்டியில் கூட சொல்லலாம், எங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பொதுவாக ஒரு ஸ்பெஷல் ஆக்டில் பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல்லும் கவர் ஆச்சுன்னு சொன்னால் இதில் வராது ஒன்று. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வேணும். உதாரணத்துக்கு ரெரால பார்த்தீங்கன்னா சில இது ரியல் எஸ்டேட் ரெரால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வேணும் அப்படிம்பாங்க. டிஎன் ரெரால பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் வேணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வேணும்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபார்மெட் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் ஒன்று சட்டம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சட்டம் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் நம்ம அது பிரகாரம் தான் போகணும். இன்னொன்று கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அது பிரகாரம் தான் போக முடியும். இங்கே கைடன்ஸ் நோட் வேலைக்கு ஆகாது. ஸோ அங்கே போகணும். அப்புறம் இன்னொன்று வந்து இன்ஸ்டியூட்டே சிலது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு வந்து டெக்னிக்கல் கைடு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ரஸ்ட்டுக்கு வந்து டெக்னிக்கல் கைடு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ பொதுவாக நம்ம வந்து ட்ரஸ்ட் தான் நான் கார்பரேட் என்டிட்டியில் அதிகமாக பார்ப்போம். அதுக்கு டெக்னிக்கல் கைடாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அது ஸ்பெசிஃபிக்காக ட்ரஸ்டிவே கவர் ஆகும். ஸோ அங்கே அப்போ எக்ஸம்ஷன் எதுக்கு கிடைக்குதுன்னா, ஒரு சட்டம் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பிஎன்எல்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா இது அப்ளிகபிள் ஆகும். அது அப்ளிகபிள் ஆகக்கூடாது இல்லையா? ஏன்னா அந்த சட்டத்தில் சொல்றது தானே அவங்க ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ ஈவன் நான் கார்பரேட் என்டைட்டினா கூட கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லும்போது கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றது தான் செய்யணும், நம்ம இங்கே வர முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லும்போது அவங்க சொல்றது தான் ஃபாலோ பண்ணணும். ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு ட்ரஸ்ட்டுக்கு ஏற்கனவே டெக்னிக்கல் கைடு இருக்கு, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது கைடன்ஸ் நோட், அப்படி இது எக்ஸம்ஷன். சரி சார், நீங்க இதெல்லாம் சொல்றது கரெக்ட். இது நம்ம கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணுமா என்ன, அதை மட்டும் சொல்லுங்க எங்களுக்கு. ஏன்னா இப்போ கைடன்ஸ் நோட் யாருக்கு அப்ளிகபிள் இல்லை, யாருக்கு அப்ளிகபிள்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் கைட் இது ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா, காலையில் இந்த எஃப்ஏக்யூ பண்ணியிருந்தேன், அதில் கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்குறாங்கன்னா, what is the responsibility of the auditor when a non-corporate entity failed to comply with இந்த ஃபார்மட் இல்லைன்னா ஆடிட்டரோட பொறுப்புகள் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் வந்து அந்த சிஏ இன்ஸ்டியூட்டே ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மார்னிங் நம்ம விஆர்எஸ் குரூப்பில் போட்டிருக்கேன். இதை சப்போஸ் ஒரு ஆடிட்டர் இருக்காரு, ஒரு சிஏ சர்டிஃபை பண்ணுறாரு, டேக்ஸ் ஆடிட் சர்டிஃபை பண்ணுறாரு, வரேன் அடுத்த அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன். நான் கார்பரேட் என்டைட்டி இருக்கு, அதுக்கு இந்த ஃபார்மெட்ல தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபார்மெட்ல இல்லைன்னா அந்த கையெழுத்து போடுகிற ஆடிட்டருடைய நிலை என்ன அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. காத்தால பார்த்தீங்கன்னா அந்த இதை ஷேர் பண்ணியிருக்கேன், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் நம்பர் 5. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை படிக்கிற கடைசியில் அந்த முடிவை சொல்கிறேன். கைடன்ஸ் நோட் தோத் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், guidance note, though recommendatory in nature, are issued to assist the professional accountant in implementing the engagement standard and standard on quality. ஸோ இது போட்டிருக்காங்க, இது ரெக்கமெண்டேட்டரி நேச்சர்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது அதில் முக்கியமாக நிறைய ஒரு பேராகிராஃப் போகுது, அதில் அந்த புல்லட் பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் should be aware, consider the guidance note applicable to the engagement. A professional accountant, I mean auditor or CA, professional accountant who does not consider and apply the guidance included in the relevant guide note should take reasonable and adequate care in performing the alternative procedure with the object basic principle set out in the இது. While discharging his attestation function, a member should examine whether this. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், ஆமாம் ரெக்கமெண்டேட்டரி தான் பண்ணணும், ஆனால் இதில் இருக்கிற பிரின்சிபல்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக சப்போஸ் இதில் இந்த ஃபார்மட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்போது நம்ம இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணாமல் வேற ஒரு ஃபார்மெட் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணலாம்.
பட் அதற்குண்டான காரணங்களை தெரிவிக்க வேண்டும். நான் வந்து இந்த ஃபார்மெட்டை இதனால ஃபாலோ பண்ணல, இதனால ஃபாலோ பண்றேன் அப்படின்னு விளக்கம் அளிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணலன்னா ஏன் ஃபாலோ பண்ணலங்கிற ஆடிட்டர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாரம். அதே மாதிரி ஒயில் டிஸ்சார்ஜிங் இஸ் அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன். அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன்னா டேக்ஸ் ஆடிட்டுக்கு இவர் நம்ம கையெழுத்து போடுவோம், நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு அப்பப்போ பேங்க்குக்கு வந்து இதை பார்த்து அட்டஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கைடன்ஸ் நோட் நாட் ஓன்லி அப்ளிகபிள் டு த டேக்ஸ் ஆடிட் அலோன் பட் ஆல்சோ டு த அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன். ஒரு பேங்க்குக்கு வந்து கையெழுத்து வாங்கினா அது அந்த ஃபார்மெட்ல தான் இருக்கணும். அப்போ இதோட சுருக்கமான கருத்து இந்த கொஸ்டின் நம்பர் 5 காத்தால ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கைடன்ஸ் நோட் டெக்னிக்கல் நேச்சர், ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். ஓகே. ரெண்டாவது வந்து ஃபாலோ பண்ணமான்னா நீங்க இது ஃபாலோ பண்ணணும். சரி. மூணாவது வந்து இதை ஃபாலோ பண்ணலன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி. ஆல்டர்னேட்டிவ் ஃபாலோ ப்ரொசீஜர் பண்றப்போ அது ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல இருந்து ஏன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோங்கிறத தகவலை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒன்று, இந்த கைடன்ஸ் நோட் டேக்ஸ் ஆடிட்டுக்கு மட்டும் இல்லை, ஐ மீன் 3CD டேக்ஸ் ஆடிட் அதில் நார்மலாக சிஏ அட்டஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கு மட்டும் கிடையாது, டேக்ஸ் ஆடிட்டுக்கு மட்டும் கிடையாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எதெல்லாம் அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறாரோ அதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். சார் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களா வேண்டான்னு சொல்கிறீங்களா? பேசாமல் இவ்வளவு ஃபாலோ பண்ணலன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் பார்க்கணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கடைசியில் என்ன முடிவுன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்லது. இதுதான் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா ஏன் ஃபாலோ பண்ணலன்னு அந்த கன்சர்ன் ப்ரொஃபஷனல் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ சில இண்டஸ்ட்ரீஸில் இது ஃபாலோ பண்ண அதுக்கு காரணம் விளக்கம் அளிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றும் பண்ணுறதில்ல, அது ஏன் ஃபாலோ பண்ணலன்னா அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் என்ன மீனிங் வருதுன்னா பேசாமல் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டும் அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது டேக்ஸ் ஆடிட்டுக்கு மட்டும் இல்லை, சிஏ அட்டஸ்ட் பண்ணக்கூடிய டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அட்டஸ்ட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபார்மட் அப்ளிகபிள் ஆகும். இது ஒன்று. சரி சார், முதல்ல வந்து கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு டெக்னிக்கலான அடுத்த 14வது பாயிண்ட், டெக்னிக்கல் கைட் ட்ரஸ்ட் கைடன்ஸ் நோட். அப்போ ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஏற்கனவே வந்து கொஸ்டின் நம்பர் 6ல் சொல்லியிருக்காங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு டெக்னிக்கல் கைட் ஆன் அக்கௌண்டிங் ஃபார் என்பிஓன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் நோட் ஆன் எல்எல்பின்னு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக ட்ரஸ்ட்டுக்கு வந்து டெக்னிக்கல் கைடிங் ஆன் என்பிஓன்னு தனியாக இருக்கிறப்ப இந்த கைடன்ஸ் நோட் அப்ளிகபிள் ஆகுமான்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா கொஸ்டின் நம்பர் 6ல் ஃபார்மட் ஃபார் என்பிஓ, ஐ மீன் ட்ரஸ்ட், format for NPO have been specifically recommended in the technical guide on NPO and same are relevant for the preparation of financial statement of NPO. Non-profit organization என்ன ட்ரஸ்ட், அப்போ ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு இந்த கிவன் கேஸ் இந்த ட்ரஸ்ட் டெக்னிக்கல் கைட் இஸ் ரெலவெண்ட். அப்போ கைடன்ஸ் நோட் வந்து இன்னொன்று டெக்னிக்கல் கைட் ஆன் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு டெக்னிக்கல் கைடு வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்படித்தான் இருக்கணும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு டெக்னிக்கல் கைடை ஃபாலோ பண்ணுறதா கைடன்ஸ் நோட்டை ஃபாலோ பண்ணுறதா? அப்போ சார் என்ன சார் இது டெக்னிக்கலாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, டெக்னிக்கல் கைடுங்கிறீங்க கைடன்ஸ் நோட்டுங்கிறீங்க. டெக்னிக்கல் கைடு வந்து ஒன்லி ஒரு இது, கைடன்ஸ் நோட் இஸ் மோர் பாண்டிங் தென் த டெக்னிக்கல் கைட். ஆரம்பத்தில் சிஏ இன்ஸ்டியூட் சரி எதுவுமே டெக்னிக்கல் கைடு வடிவத்தில் இருக்கும், அது 1 வருஷம் 2 வருஷம் ஃபீட்பேக் வாங்கி ஃபைன் டூன் ஆகி அது கைடன்ஸ் நோட்டாக பண்ணப்படும். ஸோ இப்போ ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் கைடு கவர் ஆகுமானா டெக்னிக்கல் கைடு தான் ட்ரஸ்ட்டுக்கு கவர் ஆகும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இந்த கைடன்ஸ் நோட் நான் கார்பரேட் என்டிட்டி வராது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ் இதை எதை பேஸ் பண்ணி சார் சொல்கிறீங்கன்னா காத்தால ஷேர் பண்ண அந்த FAQ 6லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் நான் கார்பரேட் ஆர்கனைசேஷனுக்கு சிஏ இன்ஸ்டியூட் வந்து நான் தனியாகவே டெக்னிக்கல் கைட் கொடுத்துருக்கேன், நீ அதை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். சரி, அப்போது இந்த ஃபார்மெட்டை பற்றி அடுத்தது ஃபார்மெட்டை பற்றி கமெண்ட், ஏன்னா கடைசி தான் நான் ஃபார்மெட்டுக்கே வருவேன்.
ஏன்னா அதனுடைய கான்செப்ட் அதில் இருக்கிறத தெரிஞ்சிட்டோம்னா ஃபார்மட் வந்து 2 லைனில் முடிச்சுட்டு போயிடுவோம் பாருங்க. ஏன்னா இந்த கான்செப்டுக்கு தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எக்ஸல்லேருந்து டவுன்லோட் பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் அது இதில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற ஐட்டத்தில் நான் ஏதாவது ஒரு ஐட்டம் ஆட் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் போடு, இல்லை இந்த மாதிரி கூட்டல் கழித்தலோ ஏதோ ஒன்று போடு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸல் போட்டிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் தேவைப்படுது. ஏதாவது ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா A+B கான்செப்ட் மாதிரியே சொல்கிறேன். 1+1 1+1+1 3 இருக்கு. 3ன்னு ஒரு இடத்துல போடணும்னு வச்சுக்கோங்க. A+B, A1 B1 C1. அப்போ A+B+C 1 3ன்னு போடணும். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு இதுக்காக அந்த A+B ஒரு டோட்டல் வந்து அதுக்கப்புறம் 1+1 2ன்னு போட்டுட்டு அப்புறம் 2+1 3ன்னு போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கைடன்ஸ் நோட் என்ன சொல்லுது? A1 B1 C1 இந்த 3 சேர்த்துனா 3. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், A+B அது 2 ஒரு டோட்டலாக இருந்தால் ஒரு வாகா இருக்கும். அதை பண்ணிட்டு 2+1ன்னு வைக்கிறேன்னா அதில் ஒரு லைன் ஐட்டம் எக்ஸ்ட்ரா பண்ணலான்னா கண்டிப்பாக லைன் ஐட்டம் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எக்ஸல் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மினிமம் ப்ரொசீஜர் தான், மேக்சிமம் ப்ரொசீஜர் இல்லை. மினிமம் லைன் ஐட்டம் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும், சப் டோட்டல் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு ஆதாரமாக காத்தால உங்களுக்கு ஷேர் பண்ணின கொஸ்டின் நம்பர் 7ல் சொல்லியிருக்கு. இதில் சொல்லியிருக்கிற ஐட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னு வைங்க. நம்ம பண்ணுறது எல்லாம் அப்படித்தானே, ஏதோ ஒன்று இருக்கும், ரேஞ்சு போட்டிருப்போம், திடீர்னு சரி இதுக்கு ஒரு சப் டோட்டல் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அப்போது இந்த பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல்ல இருக்கிற வடிவத்தை தான் அப்படியே ஒரு வேத சாஸ்திரம் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மினிமம் இன்ஃபர்மேஷன், இதில் உங்களுக்கு தோதுபட்டு பெட்டர் ப்ரெசன்டேஷன் இருந்தால் ஒரு மினிமம் லைன் ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு இது. அதே மாதிரி சிலது பார்த்தீங்கன்னா நில் ஐட்டம் இருக்கும். மினிமம் இப்போ நான் சொன்னது A+B. சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா ABCன்னு இருக்கும் ஃபார்மெட்டில். பியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 0, இந்த வருஷம் 0. சார் B 00 இருக்கு, நான் கம்பல்சரியாக போடணுமா? ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல இல்லைன்னா கூட அந்த காலத்தை நம்ம டிலீட் பண்ண முடியாது. அதை அப்படியே பிளாங்காக விடணும், இல்லை 00ன்னு போட்டு தான் பைபாஸ் பண்ணி போகிறோம். அதே மாதிரி தானே சார்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் போன வருஷம் இல்லை இந்த வருஷம் இல்லைன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியாக இருக்கும், ஏதாவது ஒரு நான் கரண்ட் லைபிலிட்டி 2 வருஷமே இல்லைன்னா அந்த லைனையே நீங்கள் டிலீட் பண்ணிட்டு காமிக்காம போகலாம். இதோட தாற்பயம் என்னன்னா, மினிமம் லைன் ஐட்டம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒருவேளை ஸோ அந்த நில் ஐட்டம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஃபிகர். இதுதான் சார் 24 25க்கு நம்ம போடும்போது 23 24 24 25 ஃபினான்ஷியல் இயர் போடும்போது 23 24 கம்பேரிட்டிவ் ஃபிகர் கொடுக்கணும் சார். நம்ம கரண்ட் இயர் ஃபிகரே ஓரளவுக்கு அப்படியே ஓட்டிட்டு இருக்கோம், இது ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் நம்பர் 9ல் பார்த்தா சிம்பிள், அதில் ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய எலாபரேட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் கம்பேரிட்டிவ் ஃபிகர் கொடுக்கணுமா? ஆமாம், முடிஞ்சு போச்சு, அதோட ரைட்டு. சரி சார், இப்போ இதெல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இந்த ஃபார்மட் இருக்கு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு, எம்எஸ்எம்இ லார்ஜ்னு சொல்றீங்க, அதை நான் பின்னால் இப்போ 2 நிமிஷத்தில் வர்றேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கைடன்ஸ் நோட் ஆன் நான் கார்பரேட் என்டைட்டின்னு சொல்றீங்க, அதில் என்னென்னலாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்? நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான், பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதர் நோட்ஸ், இது எல்லாமே எக்ஸல்லேருந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இந்த 3 தான் அதர் நோட்ஸ். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் நமக்கு வாழையடி வாழையா தெரிஞ்சிட்டு இருக்கிறது தான். ஆனால் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா சார்? ஏற்கனவே இன்கம் டேக்ஸ்ல பார்த்தா நியூ ஸ்கீமு, ஓல்டு ஸ்கீமு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல 22/7க்கு 23/7 இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல வேற இப்ப வந்து நியூ ஃபார்மேட்னு சொல்றீங்க. சரி, அதாவது எக்ஸல்ல கொடுத்துருக்க அது இது வச்சு ஏதோ போட்டுக்கலாம், இல்லை டேலியில இருந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க போட்டலாம். அடுத்தது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று விட்டு ஆட்டிட்டீங்க. இப்போ நான் கார்பரேட்டுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தேவையா அப்படிங்கிறப்போ எம்எஸ்எம்இ நான் கார்பரேட்டுக்கு தேவையில்லை. அப்போ சார் நீங்க பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே போட்டாகணும்.
அதுக்கு உண்டான நோட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட ஷெட்யூல்ஸ் அது போட்டு தான் ஆகணும். ஏ பி டியை பொறுத்தளவு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், போட்டு தான் இருக்கோம். ஆனால் வெவ்வேறு ஃபார்மெட்டில் இருக்கும். எல்லாமே நம்ம எக்ஸலில் போடுறது தான். இப்போ சொல்கிறது வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, மற்ற ஏபிடி இந்த மூணுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. இப்போ கைடன்ஸ் நோட்டில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுங்கன்னா, நார்மலாக நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பெருசாக போடுறதில்ல. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கெல்லாம் நம்ம போடுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் நார்மல் கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறதில்ல. ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ஹியரிங்கில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா தான் நம்ம கொடுக்குறோம். சார் அப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நான் கார்பரேட்டுக்கு எல்லாத்துக்கும் மேண்டேட்ரியா? அப்போ நான் ஒரு மூச்சுலாம் எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி இல்லை, எம்எஸ்எம்இ நான் கார்பரேட்டுக்கு மேண்டேட்ரி இல்லை. அடுத்த கேள்வி, சார் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நான் எம்எஸ்எம்இ நாட் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டீங்க. எம்எஸ்எம்இ நான் கார்பரேட் என்ன சார்னா 250 crore டேர்ன் ஓவர் இருக்கணும், கீழே கொடுத்துருக்கேன். பாரோயிங்ஸ் 50 crore கீழே இருந்ததுன்னா, மீதி எல்லாம் நாட் லிஸ்டட், நான் கார்பரேட் லிஸ்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டேர்ன் ஓவர் வந்து 250 crore கீழே டஸ் நாட் எக்ஸீட், பாரோயிங் 50 crore கீழே இருந்தால் நான் கார்பரேட்ல. ஏன்னா இன்னைக்கு நான் கார்பரேட் கூட 50 கோடி 60 கோடி செக்யூரிட்டி மீதியெல்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்தால் வாங்குறாங்க நல்லா. ஸோ அதனுடைய டேர்ன் ஓவர் அண்டு ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், ப்ரிசீடிங் அக்கௌண்டிங் இயர் 24 25 நீங்கள் பார்க்குறப்போ 23 24 பார்க்கணும். அப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு வர வேண்டிய ஞாபகம். இது வந்து எம்எஸ்எம்இ நான் கார்பரேட்டா, நான் எம்எஸ்எம் லார்ஜ் கார்பரேட்டா? லார்ஜ் கார்பரேட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ எம்எஸ்எம்இ கார்பரேட்னா என்ன சார்னா 250 crore 50 கோடி, அது ரொம்ப தொலைவில் இருக்குன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நான் கைடன்ஸ் நோட்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. 250 crore மேலே 50 கோடிக்கு மேலே அது ப்ரிசீடிங் அக்கௌண்டிங் இயர் 24 25 கன்சிடர் பண்ணுறப்போ 23 24ஓட ஃபினான்ஷியல் இயர் பார்க்கணும். அதோட டேர்ன் ஓவர் இதுக்கு மேலே இருந்தால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற கம்பெனி 250 crore கம்மியாக 50 கோடிக்கு கம்மியாக பேங்க் லோன் வாங்கியிருந்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தா நியூ ஸ்கீமு, ஓல்டு ஸ்கீமு, ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் 22/7 23/7 இதெல்லாம் போட்டு இதையும் நம்ம கம்ப்ளைன்ஸ் காஸ்ட்டில் வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு 200 போன வருஷம் ஒரு பேலன்ஸ் ஷீட் P&L எடுங்க, நான் கார்பரேட்டில் ஒரு லிஸ்ட் எடுங்க. 31/3/24 250 crore மேலே அல்லது பேங்க் லோன் 50 கோடிக்கு மேலே இருக்க, அதாவது 23/24 31/3/24 இந்த கார்பரேட்டிவே டேக்ஸ் ஆடிட்டே நான் சொல்கிறேன், டேக்ஸ் ஆடிட்டிவே எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இன்னு பண்ணுங்க. ஸோ 250 crore எக்ஸீட் ஆயிருந்ததுன்னா அதுக்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். அஃப்கோர்ஸ் இது நம்ம அந்த சிஏ சர்டிஃபைங் சிஏவோட டொமைன்னால கூட நம்ம அதை பற்றி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு ஒரு தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை. கடைசியில் ரெகுலராக எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபீல்டு ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ பேலன்ஸ் ஷீட் P&L வந்து சர்டிஃபைட்னா கூட எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான், அந்த தேர் மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதில் வந்து அந்த விழா குழுவினருக்கு இருக்கலாம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் தேர் இழுக்கிறோம். பட் அதனால் இது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் இப்போவே நான் கார்பரேட்டில் 250 crore மேலே 23 24 50 கோடிக்கு மேலே ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு பார்த்து நான் கார்பரேட்டு எம்எஸ்எம்இ அதர்னு பார்க்கணும். அதற்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மிக மிக முக்கியம், இதை பார்த்துக்குங்க. அடுத்தது இது டினாமினேஷன், இதை பற்றி ஒன்றும் இல்லை. லெஸ் தென் 100 crore இந்த மாதிரி நியரஸ்ட் 100ல் காமிக்கணும், தௌசண்ட்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் பார்த்தா இப்போ நியரஸ்ட் 100,000 வந்து இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா, நமக்கு GSTR 1 3B ஜிஎஸ்டி ரிட்டர்னோட இது ரிங்க் பண்ணுறதுல சில சிரமங்கள் இருக்கலாம். பட் இந்த டிசிமில் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஈஸியாக, அதாவது ஒரு அப்ரிஜ்டு மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு பேசிகிட்டு இருந்தீங்களா, இது என்ன சார்னா ஒன்றும் இல்லை. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு. ஓனர்ஸ் ஃபண்டுனா நமக்கு தெரியும், பார்ட்னர்ஷிப் ஆனாலும் சரி, ப்ரொப்ரைட்டர் ஆனாலும் சரி, அவர் கொண்டு வந்த முதல். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் ஒரு 4-5 பேர் இருந்தால் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஓனர்ஸ் ஃபண்டு நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டி தான் பிரச்சனை. கரண்ட் லைபிலிட்டினா என்ன? இப்போ 3 ஸ்டெப்பு தான் அதில் சொல்கிறாங்க.
உள்ள சப்ஹெட்டிங் நிறைய இருந்தாலும் மெயின் கான்செப்ட் வந்து ஓனர்ஸ் ஃபண்டு, நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. இப்போ ஓனர்ஸ் ஃபண்டை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஓனர்ஸ் ஃபண்டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஓனர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி, இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இதை. இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு டேர்ம் லோன் வாங்குகிறோம், ஒரு 1,00,000 வாங்குறோம்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 வாங்குறோம்னா இன்ட்ரெஸ்ட்டை தவிர ஒரு 20 மாதம் 5,000 5,000 நம்ம பே பண்ணணும். ஸோ 20 × 5 போட்டிங்கன்னா 1,00,000 அவங்களுக்கு பே பண்ணணும். அப்போ ஒரு பேங்க்லேருந்து 1,00,000 வாங்குகிறோம், அது 20 இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம ரீபே பண்ணுறோம். அப்போது அந்த 20 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 12 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கரண்ட் லைபிலிட்டி, மீதி 8 இன்ஸ்டால்மெண்ட் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி, லாங் டேர்ம்னு சொல்லலாம். என்ன சார், ஒரே ஆள்கிட்டருந்து வாங்குகிறோம், ஏதோ ஒரு பேங்க், எக்ஸ் பேங்க்கு, ஒய் பேங்க்கு, ஏதோ ஒன்றுலேருந்து வாங்குகிறோம் 1,00,000. 1,00,000 அவரோட ரீபேமெண்ட் பீரியட் 20 மந்த்ஸ்க்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ கரண்ட் லைபிலிட்டிங்கிறது ஒரு 12 மாத சைக்கிளில் 31/3/25 இருந்து 31/3/26 12 மாதத்துக்குள்ள உடனடியாக பே பண்ணக்கூடிய லைபிலிட்டி எல்லாமே கரண்ட் லைபிலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேயபிள், டிடிஎஸ் பேயபிள், ஏன்னா இதெல்லாம் 12 மாதம் டைம் சைக்கிளில் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ அப்போ ஓனர்ஸ் ஃபண்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. கரண்ட் லைபிலிட்டிங்கிறது 12 மாதத்துக்குள்ள செட்டில் பண்ண வேண்டிய ட்ரேடு கிரெடிட்டர்ஸ் இருக்கும். ட்ரேடு கிரெடிட்டர்ஸ் எல்லாம் 2 வருஷம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி பேயபிள், டிடிஎஸ் பேயபிள், மீதி இருக்கிற பேயபிள் யார் அவுட் சைடர் கொடுப்பாங்க? ஏதாவது லாங் டைம் லோன் டைரக்டர் வேணால் முதலுக்கு பதிலாக லோனை போட்டு வச்சுருந்தா 1 வருஷத்துக்கு மேலே கொடுக்கலாம். ஸோ ஓனர்ஸ் ஃபண்ட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். அசட்லையும் சரி, கரண்ட் அசட் என்ன, ஸ்டாக்கு, ட்ரேடு, இந்த மாதிரி இருக்கும். நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட். அப்போ கரண்ட் அசட் என்னன்னு தெரிஞ்சால் நான் கரண்ட் அசட் தெரியும். ஸோ இதுதான் வந்து கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஃபார்மட். அப்போது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாயிண்ட் நம்பர் 1, கைடன்ஸ் நோட் ரெக்கமெண்டேட்டரி நேச்சராக இருந்தால் கூட இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா அந்த கரஸ்பாண்டிங் சிஏ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். 1. 2வது வந்து கைடன்ஸ் நோட் வந்து அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷனுக்கும் அப்ளிகபிள், ரைட்டு. 3வது வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து செப்பரேட் டெக்னிக்கல் கைடன்ஸ் நோட் இருக்கனால இந்த கைடன்ஸ் நோட் அப்ளிகபிள் ஆகாது. அதே போல் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கு செப்பரேட் கைடன்ஸ் நோட் இருக்கனால இந்த கைடன்ஸ் நோட் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஃபிகர் நம்ம கொடுக்கணும். 24-25க்கு 23-24 கம்பேரிட்டிவ் ஃபிகர் கொடுக்கணும். இதில் இருக்கிற ஐட்டம் வந்து மினிமம் லைன் ஐட்டம் தான். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 31/3/24 31/3/25 ஒரு ஃபிகர் 0வாக இருந்ததுன்னா அதை நம்ம காமிக்காம கூட டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கைடன்ஸ் நோட்டோட ஒரு இது. அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு நிறைய ஒரு 20-29 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எம்எஸ்எம்இ, நான் எஸ்எம்இ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ பொதுவாக அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்ம நார்மலாக டீல் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நான் கார்பரேட்டை பொறுத்தளவு பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை மட்டுமல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸுங்கிறது ஷெட்யூல்ஸ் தான். அது நம்ம ஏற்கனவே எக்ஸல் அங்கே இங்கேயும் நம்ம கொடுத்து வச்சுருப்போம், ரெடி பண்ணி வச்சுருப்போம். பட் இங்கே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஒரு புதிய அம்சம். அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இ நான் கார்பரேட், ஐ மீன் 250 crore, அந்த 50 crore நான் ஏற்கனவே சொன்னது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதுக்கெல்லாம் எக்ஸம்டட். மீதி இருக்கிற நான் கார்பரேட் என்டைட்டிக்கு இது கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து டேலியிலிருந்து அது எக்ஸ்எம்எல்ல போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் டேக்ஸ் ஆடிட் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ்க்கு ரெடி பண்ணாலும் சரி, இன்கம் டேக்ஸுக்கு நம்ம ஃபைல் பண்ணுறத அந்த ஃபார்மெட்டில் பண்ணுவோம். அதில் கூட இந்த ஃபார்மெட்டில் கொடுக்குற மாதிரியான பேலன்ஸ் ஷீட் P&L நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஜிஎஸ்டியில் கூட நம்ம இந்த 990, அஃப்கோர்ஸ் அது டிசம்பர் மட்டும் டைம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் கார்பரேட் என்டைட்டிக்கு இப்போ ஒரு தெளிவான ஸ்டாண்டர்ட் பாதை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் கார்பரேட் என்டைட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து இப்போ பெரிய பெரிய லெவலில் இன்க்ளூட் ஆகிறாங்க. இன்னொன்று இந்த கொட்டேஷன் பேஸ்டு செலெக்ஷன் வர்றப்போ ஒரு சாதாரண ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ப்ரெப்பரேட்டரி கூட பெரிய பெரிய ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனுடைய பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நான் கார்பரேட் என்டைட்டி அதை வந்து இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் வராது. நான் கார்பரேட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, பேங்கர்ஸ் மட்டும் இல்லாமல்
மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இது எல்லாருமே ஒரு ஈஸியான புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இது ஒரு முக்கியமான விஷயம். இது பெரும்பாலும் கம்பெனிஸ் ஆக்டோட ஷெட்யூல் 3யோட ஒத்து தான் இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபார்மெட்டை பார்த்துங்க. இதில் இருக்கிறது மினிமம் ஐட்டம் தான். உங்களுக்கு நம்ம ஏதாவது தோதுப்பட்டால் இன்னொரு ஐட்டம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நில் ஐட்டம் இருந்தால் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து கம்பல்சரியாக இந்த வருஷத்துலேருந்து நம்ம கொண்டு போகணும். ப்ளஸ் போன வருஷத்தை ஃபிகரும் நம்ம ரீடிஃபைன் பண்ணணும்.